வணக்கம். நம்ம பழனியில் ஸ்ரீ வள்ளி பவன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற உயர்தர சைவ உணவகம் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதோட திறப்பு விழாவை தான் நீங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. ஒரு மிகப்பெரிய கிராண்ட் செரிமனிங்க இது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 9 o'clockலாம் வந்து இந்த திறப்பு விழா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுதாராபுரம் ரோட்டில் இருக்கிற பைபாஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது, புளியம்பட்டி ஸ்டாப்புக்கு முன்னாடியே. ஸோ பைபாஸ் பாலத்துலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு ஹோட்டல் தெரியும். மிக பிரம்மாண்டமாக ஒரு கிளாசிக் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆம்பியன்ஸோட செட் பண்ணியிருக்கிற ஒரு பிரமாதமான ஹோட்டல் தான் இந்த ஸ்ரீ வள்ளி பவன் ரெஸ்டாரண்ட். இந்த ஓப்பனிங் செரிமனி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி கேஎல்எஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க சிறப்பான முறையில். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இண்டியன், நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் டிஃபன், மீல்ஸ், நைட் டிஃபனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக உங்களுக்கு டீ காஃபி கவுண்டரும் வெளியிலையும் தனியாகவும் இருக்குது. அது போக ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஓப்பனிங் செரிமனிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த ஹோட்டலை இன்றைக்கி திறந்து வைக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஐபி செந்தில்குமார் அவர்கள். அதுபோக இந்த திறப்பு விழா நிகழ்வில் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்களும் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சார். நீங்கள் ஹோட்டலோட மெயின் ஏரியா தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு மெயின் சீட்டிங் ஏரியா. இன்றைக்கி ஓப்பனிங் டே அப்படிங்கிறனால உங்களுக்கு குத்து விளக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இனிமேல் தான் இந்த செரிமனியெல்லாம் நடக்க போகுது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அருமையான ஆம்பியன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் வெளியில் பார்த்தது காமன் ஏரியா, அது போக உள்ளுக்குள்ளே தனியாக ஏசி ரூமுமே இருக்குங்க. ஸோ ஒரே சமயத்தில் வந்து ஒரு 100-150 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய வெஜ் ஹோட்டல் நம்ம பழனியில் வந்து ஸ்ரீ வள்ளி பவன் தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து டீ காஃபி கொடுத்து அதுக்கடுத்து வந்து ஓப்பனிங் செரிமனி முடித்து டிஃபனும் ப்ரொவைட் பண்ணாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைனிங் சர்வும் பண்ணுறாங்க. இல்லை எங்களுக்கு வந்து ஃபுட்டு வேணும் ஃபெஸ்டிவலுக்கு அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டரின் பேரில் உங்களுக்கு வந்து ஃபுட்டும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஓப்பனிங்காக வந்திருந்த எல்லா உறவினர்கள் நண்பர்களோடு வந்து ஃபோட்டோ செஷன்ஸும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்பன் கட்டிங் வந்து நடந்ததுங்க. ஸோ அந்த ரிப்பன் கட் பண்ணி இந்த கடையை மங்களகரமாக திறந்து வச்சது திரு ஐபி செந்தில்குமார் ஐயா அவர்கள் தான். மிகப்பெரிய திருமண நிகழ்வு மாதிரியே இன்னைக்கு இந்த ஹோட்டலோட திறப்பு விழா நடந்தது. அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காலையிலேயே வந்து ஓப்பனிங்கில் வந்து வாழ்த்துறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ ரிப்பன் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு வந்து ஏற்றி இன்னைக்கு இந்த ஸ்ரீ வள்ளி பவன் ரெஸ்டாரண்ட்டை நம்ம பழனி மக்களுக்காக திறந்து வைத்தார் திரு ஐபி செந்தில்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க, உறவினர்கள்லாம் வந்தாங்க. ஸோ அவங்களோட நின்று நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போய்கிட்டே இருந்ததுங்க. இப்போ நீங்கள் வெளியூர்கள்லேருந்தெல்லாம் வர்றீங்க, வேனு, பஸ்ஸு, கார்ல எல்லாம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீசன் டைமில் பழனிக்குள்ளே பார்க்கிங் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஊருக்கு முன்னாடியே நீங்கள் புதுதாராபுரம் ரோட்டில் பைபாஸ் பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஸ்ரீ வள்ளி ரெஸ்டாரண்ட் பவனில் நீங்கள் நல்ல பெரிய பார்க்கிங் ஸ்பேஸோட பாத்ரூம் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. நேராக நீங்கள் இங்கே வந்து நிறுத்தி பிரமாதமாக உங்களுக்கு வந்து வேணுங்கிறத இந்த வெஜ் ஹோட்டலில் ஹைஜீனிக்காக நல்ல டேஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு போகலாம். ஒரு நல்ல அருமையான ஹோட்டல். முன்னாடி ஊருக்கு முன்னாடியே இருக்கிறனால நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நீங்கள் வந்து நீட்டாக அங்கே பார்க் பண்ணி சாப்பிட்டு வரலாங்க. உங்களுக்கு வந்து பெரிய பார்க்கிங் ஸ்பேஸுமே முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாம் வந்து கிச்சன் ஏரியா வந்து பார்த்துட்ருக்குறோம். நல்லா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் டிஃபனுக்காக ரோஸ்ட்டு, பூரி, மசால், பொங்கல் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. மார்னிங் கரெக்டாக ஒரு 8-8:30 எல்லாமே வந்து வந்திருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸு, உறவினர்களுக்கெல்லாம் வந்து டிஃபன் அரேஞ்ச் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இன்றைக்கி ஓப்பனிங் செரிமனி அன்றைக்கி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ அதனால் கூட்டம் நல்லாவே இருந்ததுங்க. காலையில் எல்லாருமே நல்லா அருமையாக சாப்பிட்டாங்க. நானுமே அதுக்கப்புறம் வந்து உட்காந்து நம்ம அந்த ஷூட் பண்ணும்போதே நமக்குமே பசி வந்துடுச்சு. அந்த அளவுக்கு நல்ல வாசனை வேறு. அவங்க நம்ம கிச்சன்லாம் ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பூரி மசாலா கிளறும்போது அப்படி ஒரு வாசம், அப்படியே பசி வந்து தூண்டுற மாதிரி. ஸோ இவங்களோடது பியூர் வெஜிடேரியன். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹைஜீனிக்காகவும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹோட்டலில் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் ஏதாவது கொடுக்கணும், கேட்ரிங் மாதிரி உங்களுக்கு வந்து சாப்பாடு, டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி அந்த டேரிஃப்ஸு என்ன வேணும், எவ்வளோ வேணும் அப்படிங்கிற பல்க் குவாலிட்டிலையுமே இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி இவங்களோட டேஸ்ட். ஸோ நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உட்காந்துட்டோம். பூரி, கிச்சடி,
இட்லி வச்சாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மசால் தோசை, வெண்பொங்கல் வச்சாங்க. அப்புறம் ஸ்வீட்டில் வந்து கேசரி, உளுந்து வடை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்தது. முக்கியமாக சட்னி, தேங்காய் சட்னி, புளி சட்னி, சாம்பாருமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரமாதமான டேஸ்ட். இதெல்லாம் நல்லா இருந்தாலே நம்மளுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான விஷயங்கள் இருந்தாலே எல்லா ஐட்டமும் தீர்ந்து போயிடும். அதேமாதிரி வந்திருந்தவங்க எல்லாம் ரிப்பீட்டடாக வாங்கி சாப்பிட்டு பிரமாதமாக இருக்குனாங்க. நம்மளுமே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு நல்ல கல்யாண வீட்டில் சாப்பிட்ட ஒரு திருப்தியோடு வந்து நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்ரீ வள்ளி பவன் உயர்தர சைவ உணவகத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குது. மீல்ஸும் நல்லா இருக்குனாங்க. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.